இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒருவருக்கொருவர் மரியாதையையும் அன்பும் செலுத்துவோம். விக்னேஸ்வரனின் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து. பல்லின மதங்களை சேர்ந்த மலேசியர்களான நாம் ஒருவருக்கொருவர் மரியாதையும் அன்பும் செலுத்துவோம் என மைகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இவ்வாண்டு உலகின் பல பகுதிகளில் இன மத மோதல்கள் நடந்ததை பார்க்கும்போது இயேசு பிரானின் அன்பு சார்ந்த போதனைகள் இன்னும் நமக்கு தேவை என்பதை உணர்கிறோம். எனவே நமக்குள் நாம் மரியாதையும் அன்பும் செலுத்துவது அவசியம் என்றார் அவர். மாய்கா எப்போதும் அனைத்து இன மத சகோதரர்களையும் அரவணைக்கும் அரசியல் நிலைப்பாட்டை கடைபிடித்துள்ளது. இந்திய கிறிஸ்துவ சமூகத்தினருக்கு அரசாங்கத்திலும் கட்சியிலும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தை தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்து திறந்த இல்ல உபசரிப்புகள் மூலம் மற்ற இன சகோதரர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டிலிருந்து பள்ளியை மாற்றும் பொழுது மாணவர்களின் உடல் நலம் மற்றும் ஒழுக்க அறிக்கை கட்டாயம் தேவை. 2026ஆம் ஆண்டு முதல் பள்ளியை மாற்றும் பொழுது அனைத்து மாணவர்களும் உடல் நலம், மனநலம் மற்றும் ஒழுக்கம் தொடர்பான அறிக்கைகளை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கல்வித்துறை தலைமை இயக்குனர் முகமது அசாம் அகமது தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை பள்ளிகளில் ஏற்படும் பள்ளி பகடிவதை, பாலியல் தொல்லை மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதனை தடுப்பதற்காக கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்தும் புதிய பள்ளி பாதுகாப்பு வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாகும். புதிய நடைமுறையின்படி மாணவர் முன்பு பயின்ற பள்ளி அவரின் உடல் மற்றும் மனநலம் நிலை குறித்த அறிக்கைகளையும் ஒழுக்க பதிவையும் புதிய பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் பின்னணியை அறிந்து ஆரம்பத்திலேயே தேவையான நடவடிக்கைகளை எடுக்க பள்ளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் கல்வி அமைச்சின் பள்ளி பாதுகாப்புக்கான சிறப்பு குழு தற்போதைய தேவைகளுக்கு பொருந்தாத நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்து வருகிறது. இந்த செயல்பாட்டில் யுனிசெஃப், சுகாகாம், சுகாதார அமைச்சு, சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய அமைப்புகளும் இணைந்து செயல்படுகின்றன. 18 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வரியை திரும்ப செலுத்திய LHDN. மலேசிய உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN பொதுமக்கள் கூடுதலாக செலுத்திய 18 பில்லியன் ரிங்கிட் வரி தொகையை சுமார் 35.4 லட்சம் வரி செலுத்தினர்களுக்கு இந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதிக்குள் முழுமையாக திருப்பி வழங்கியுள்ளது. வரி திரும்ப செலுத்துதலில் ஏற்பட்ட தாமதங்களை குறைப்பதற்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. LHDN விளக்கம் அளித்ததன்படி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரை 15 பில்லியன் ரிங்கிட் தொகை 35.2 லட்சம் வரி செலுத்தினர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 9 முதல் 22 வரை கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலமே மேலும் 3 பில்லியன் ரிங்கிட் தொகை 20,930 வரி செலுத்தினர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்பட்டது. அரசு அறிவித்த மொத்த 4 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதியில் இதுவரை 3 பில்லியன் ரிங்கிட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக LHDN தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 1 பில்லியன் ரிங்கிட் தொகையும் டிசம்பர் இறுதிக்குள் முழுமையாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேவேளை வரி மீள் செலுத்துதல் பணிகள் தடையின்றி நடைபெற வரி செலுத்தினர்கள் தங்களின் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாகவும் புதுப்பிக்கப்பட்டவையாகவும் இருப்பதை உறுதி செய்யுமாறு LHDN அறிவுறுத்தியுள்ளது. மேபேங்கின் டூ இட் நவ் சேவையில் தற்காலிக மந்தம். மேபேங்க் வங்கியின் டூ இட் நவ் சேவைகள் தற்காலிகமாக மந்தம் அடைந்துள்ளன. இதில் QR கட்டணம், பண பரிமாற்றம் மற்றும் பில் கட்டணம் செலுத்துதல் ஆகியவை அடங்கும். பரிவர்த்தனைகள் வழக்கத்தை விட அதிக நேரம் எடுக்கலாம் அல்லது தற்காலிகமாக கிடைக்காமல் இருக்கலாம். எனவே வாடிக்கையாளர்கள் தற்போதைக்கு இன்டர் பேங்க் கீரோ சேவையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சேவையை விரைவில் மீட்டெடுக்க தனது தொழில்நுட்ப குழு பணியாற்றி வருவதாக மேபேங்க் உறுதி அளித்துள்ளது. உதவி தேவைப்படுவோர் 1300886688 என்ற எண்ணை அழைக்கலாம் என மின்னஞ்சல் mgcc@maybank.com என்ற முகவரிக்கும் அனுப்பலாம். அதிகாரப்பூர்வ மலேசிய மூத்த குடிமக்கள் அட்டையா மறுக்கும் சமூக நலத்துறை.
மலேசிய சமூக நலத்துறையான JKM அதிகாரப்பூர்வ மலேசிய மூத்த குடிமக்கள் அட்டை என்ற பெயரில் எந்த அட்டையையும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சமூக ஊடகங்களில் இவ்வாறு ஒரு அட்டை இருப்பதாக செய்திகள் பரவி வந்தன. ஆனால் இது பொய்யான தகவல் என்று சமூக நலத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்த மாதிரியான தவறான செய்திகள் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என அத்துறை எச்சரித்துள்ளது. எனவே சமூக நலத்துறையின் சேவைகள் அல்லது உதவி திட்டங்கள் பற்றிய தகவல்களை சமூக நலத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள வாயிலாக மட்டுமே சரிபார்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக கனமான செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி சாதனை படைத்த இந்தியா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நேற்று இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இந்திய மண்ணிலிருந்து இதுவரை ஏவப்பட்ட அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பி உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் சுமார் 6100 கிலோ எடை கொண்ட அமெரிக்க நிறுவனமான AST ஸ்பேஸ் மொபைலின் செயற்கைக்கோளை பூமிக்கு அருகில் உள்ள வட்டப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது. இஸ்ரோ அறிவிப்பின்படி இது இந்தியாவில் இருந்து ஏவப்பட்ட மிக கனமான பேலோட் என்று கூறியுள்ளது. இந்த ஏவுதல் பெரிய மற்றும் கனமான செயற்கைக்கோள்களை ஏவுவதில் இந்தியாவின் தொழில்நுட்ப திறன் உயர்ந்ததை காட்டுகிறது. இந்த சாதனை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு பெருமை மிக்க மைல்கல் என பாராட்டினார். மேலும் உலகளாவிய வணிக செயற்கைக்கோள் சந்தையில் இந்தியாவின் இடத்தை இது வலுப்படுத்தும் என்றும் கூறினார். எதிர்காலத்தில் இந்தியா 2027 மனித விண்வெளி பயணம் மேற்கொள்ளவும் 2040க்குள் நிலவுக்கு இந்திய விண்வெளி வீரரை அனுப்பவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் 2026 ஜனவரி முதல் நிலைத்தன்மை கட்டணம் அமல். MBDK எனப்படும் கிளான் அரசு மாநகர மன்றம் 2026 ஜனவரி 1 முதல் ஸ்லாங்கூரில் நிலைத்தன்மை கட்டணத்தை அமல்படுத்த தயாராகி வருகிறது. இக்கட்டணம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் தங்கும் இடங்களில் செக்இன் செய்யும் போது வசூலிக்கப்படும். ஹோட்டல் வகை மற்றும் தங்கும் இடத்தின் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்கப்படும். அதாவது 4 மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு ஒரு நாள் இரவு 7 ரிங்கிட் முதல் 1 முதல் 3 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் தர அந்தஸ்தை கொண்டிராத ஹோட்டல்களுக்கு 5 ரிங்கிட், பட்ஜெட் ஹோட்டல் மற்றும் சுற்றுலா விடுதிகளுக்கு 2 ரிங்கிட் என நிர்ணயிக்கப்படுகிறது. தவிர ஹோம் ஸ்டே, Airbnb மற்றும் மோட்டாக்குடன் பதிவு செய்யப்பட்ட தங்கும் இடங்களுக்கு 3 ரிங்கிட், கேம்பிங் மற்றும் கேம்பரவன் தளங்களுக்கு 3 ரிங்கிட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்டணம் ஊராட்சி அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படும். ஹோட்டல் நிர்வாகிகள் வசூல் மேலாளராக செயல்படுவார்கள். 2026 கிளான் மாநகரை நிலைத்தன்மை மிக்க, சுத்தமான மற்றும் வசதியான வாழ்விடமாக மாற்ற MBDK தொடர்ந்து நகர வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் பொது சேவைகளை மேம்படுத்தவும் உறுதி பூண்டுள்ளது. கோலாலம்பூரில் இலங்கை உயர் ஆணையத்தின் ஆஷ் விசிட் ஸ்ரீலங்கா தேநீர் விருந்து 2026 சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம். கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர் ஆணையம் ஆஷ் விசிட் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சிறப்பு மாலை தேநீர் விருந்தை நடத்தியது. 2026 இலங்கை சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை இடைக்கால உயர் ஆணையர் MI முகமது ரிஸ்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை சுற்றுலாத்துறையின் வலிமை, இயற்கை அழகு, பண்பாட்டு மாற்றுகள், பண்பாட்டு மரபுகள் மற்றும் அன்பான விருந்தோம்பலை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மலேசிய பயணிகளை வரவேற்க இலங்கை தயாராக இருப்பதாகவும் அவர் சொன்னார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மலேசிய மேலாளர் இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான விமான இணைப்புகளை விளக்கினார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு வாரிய தலைவர் புத்திகா ஹேவாசவாசம் இலங்கை வாயிலாக உரையாற்றி மலேசிய சந்தையை நோக்கி புதிய திட்டங்களை அறிவித்தார். மலேசிய இந்திய சுற்றுலா சங்க தலைவர் டத்தோ அருள்தாஸ் இலங்கை சுற்றுலாவை ஊக்குவிக்க உறுதியளித்தார். வசிப்பதற்கு கூடுதல் செலவை கொண்ட மாநிலம் ஸ்லாங்கூர். புள்ளி விவரத்துறையால் நேற்று வெளியிடப்பட்ட வாழ்க்கை செலவு குறியீட்டின்படி ஸ்லாங்கூர் 2024 ஆண்டில் வீட்டு அளவுகளில் மிக உயர்ந்த கண்ணியமான வாழ்க்கைக்கான அடிப்படை செலவின குறியீடுகளை பதிவு செய்தது. அதே நேரத்தில் கிளந்தான், கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகியவை மிக குறைந்த செலவுகளை கொண்ட மாநிலங்களில் அடங்கும். கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட
PACW குறியீடு மாநிலங்கள், நிர்வாக மாவட்டங்கள் மற்றும் மாநில தலைநகரங்களில் கண்ணியமான வாழ்க்கை தரத்தை பராமரிக்க தேவையான குறைந்தபட்ச செலவினத்தை அளவிடுகிறது. குறியீடு கோலாலம்பூரை குறிப்பு புள்ளியாக பயன்படுத்துகிறது. இதன் மதிப்பு 100 ஆகும். இதற்கு எதிராக மற்ற அனைத்து இடங்களும் அளவிடப்படுகின்றன. குறைந்த குறியீட்டு மதிப்புகள் குறிப்புடன் ஒப்பிடும்போது கண்ணியமான வாழ்க்கை தரத்தை பராமரிக்க தேவையான குறைந்த செலவினங்களை குறிக்கின்றன. அதே நேரத்தில் அதிக மதிப்புகள் அதிக செலவின தேவைகளை பிரதிபலிக்கின்றன. லாபு கிர்பியில் 9 வீடுகள் தீக்கிரை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரிங்கிட் நிதி மற்றும் விலை மலிவான வீடு உதவி. நேற்று காலை நெகிரி செம்பிலான் லாபு கிர்பி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 வீடுகள் முழுமையாக எரிந்து போயின. தகவல் அறிந்த மந்திரி பெசா டத்துஸ்ரீ அமினுடீன் ஹசான் பிற்பகலில் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கினார். அவருடன் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமாரும் சென்றார். அதே நேரத்தில் வீடுகளை இழந்த 7 குடும்பங்களுக்கு லாபுவில் அமைந்துள்ள தாமான் பக்தி YNS பகுதியில் 80,000 ரிங்கிட் மதிப்பில் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட டைப் A வீடுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி கடன் பெற முடியாதவர்களுக்கு அரசு ஸ்கிம் ஜுவால் பெலி திட்டத்தின் கீழ் சிறப்பு கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என அருள்குமார் கூறினார்.